சின்னஞ்சிறுவாயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்று ஜெபம் செய்வோம். என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அன்பு மறக்கும் நிறைந்த இளம்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளுக்காக தொழிலாளர் தினமாக ஆசிரிக்கப்படுகிற இந்த மே தினத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலேயும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கத்திருந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நாம் யாரும் எழுந்து நின்று பாமாலை 236 நாம் பாடுவோம். முறைமுறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீன்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
எவனுடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் கால வறட்சியின் மூலம் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உனக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடுகளை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் உன் கிட்ட சேராத புத்தியிலா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் வந்தது. கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களோ கிருபை சூழ்ந்துபட்டது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த விளக்கமிடுங்கள். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சொல்லுகிறாவாகிறே விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகி நம்முடைய நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரி ஆற்றுக்கு பிறந்தார். பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ பரமளத்துக்கு ஏறி சொல்லுகிறாவாகிய தேவன் வந்து வாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வீட்டில் ஒரு மருத்துவரையும் அழைத்துக்கு வருவார். பரிசுத்தால் விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வீச்சலும் நித்தியத்திலுண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலேயும் செய்வதாக. அன்றைய அப்பத்தை எடுத்தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னி எங்களை சோர்த்து பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் தேவர்களே. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பே நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5ஆம் மாதத்தின் இந்த முதலாம் நாளில நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்க நோக்கி தியானிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவர், இந்த ஆராதனைகளுக்கு ஆசிரியத்து காரம் விசேஷமாக இது தொழிலாளர் தினமாக மே தினமாக நாங்கள் ஆசிரிக்கிறோம். தேசத்திலே உலக நாடுகள் எல்லாவற்றிலையும் பணி செய்கிற வேலை செய்கிற ஆண்டவரை தொழிலாளர் மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மண்ணிலே தன்னுடைய வேர்வை சிந்தி உழைக்கிற உடைய அன்பு மக்களுக்கு வேண்டிய நல்ல பலத்தை, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை அத்தனை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். மாறி வருகிற இந்த உலக வாழ்க்கையில தகப்பனே அநேக விதங்களிலே பிள்ளைகள் தகப்பனே உங்களுடைய பணிகளிலே ஈடுபடுகிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பணிகளும் ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசப்படுகிறது. பணிகளிலே உடைய பிள்ளைகள் படுகிற கஷ்டங்கள் ஆண்டவரே அநேக வேதனைகள் உண்டு. நாங்கள் பணி செய்கிற இடங்களிலே அநேக விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகள் பணி செய்கிறது உண்டு. சுவாமி ஆண்டவர், உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை நீர் தாரும். அவர்களுடைய பணிகளிலே உண்டாயிருக்கிற எல்லா விதமான பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலேயும் ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கி வழிநடத்த ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற உன்னதமான பணிகளை தொடர்ந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்வதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தயவுகளையும் நீர் தந்து நீருடைய ஆசீர்வதிப்பீராக. இந்த கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபை பெருகி இருக்கட்டும். இந்த புதிய மாதம்
எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மை வழங்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மைகள் உண்டாகத்தக்கதாக அத்தனை பெருமை தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக சுவாமி. இந்த ஆளுநரை காண்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் சகல நன்மைகளினால் நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட அத்தனை பெருமை எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வல்லமையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்பொழுதும் திருமறை பகுதி நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம் முதல் 46 வசனம் முடிய. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் போல் வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவ்வெல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடுவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பனையை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்துள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரிட்டு ஒன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாகியிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்றது. இந்த நல்ல நாளிலேயும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பதலாப்பூர் கத்தரிஸ் தமிழ் திருச்சபையின் போதகர் பாஸ்டர் பென்னி ஜோசப் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே இந்த புதிய வாரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். செய்திக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்களுடைய வேத மகத்துவங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட செய்திக்கு ஆயத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு யோசேப்பின் உயர்வு, growth of Joseph என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41, 42 வசனங்களை குறித்து பார்க்கும் பொழுது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசேப்பு ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்படுகிறார். யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்படுகிறார். 41, 42 வசனத்திலே பார்க்கும் பொழுது, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி வைத்தான். ஒருவேளை இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் கானான் தேசத்திலே பிறந்தவனாக காணப்பட்டான். சகோதரர்களின் நிமித்தமாக குற்றம் சுமத்தப்பட்டு சகோதரர்களின் நிமித்தமாக எகிப்திற்கு விற்கப்படுகிறவனாக காணப்படுகிறான்.
எகிப்திலே சிறையிலே ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். ஒருவேளை அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள். அவன் ஒருவேளை தன்னுடைய சொந்த வீட்டிலே மிகவும் எல்லா வசதியோடு வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். அவனுக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். அதனாலதான் அவனுடைய அப்பாவே ஒரு சிறப்பான அங்கியை அவனுக்கு தனியாக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒருவேளை யோசேப்பு வீட்டிலே ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது அவன் எகிப்து தேசத்திற்கு ஒரு அடிமையாக எடுத்து செல்லப்படுகிறான், ஒரு கைதியாக எடுத்து செல்லப்படுகிறான், சிறைச்சாலையை அடைக்கப்படுகிறான். ஒருவேளை அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்கி அவன் பார்வோன் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். ஒருவேளை அந்த காலங்கள்லாம் பார்க்கும் பொழுது ராஜாக்கள் எல்லாருமே தன்னுடைய கையில முத்திரை மோதிரத்தை போட்டிருப்பார்கள். எதற்காக? ஒரு அரசு கட்டளை பிறப்பிக்கிறார் என்றால் அந்த முத்திரை மோதிரத்தின் மூலமாக தான் சீல் வைப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த கட்டளை என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த காலங்கள்லாம் பார்க்கும் பொழுது அரசு நாளிதழ் கெசட்ல வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம், அரசு செயல்படுத்த போகிற திட்டங்கள் எல்லாம் அரசு நாளிதழில் வெளிவர வேண்டும். அரசு முத்திரையோடு அரசு நாளிதழில் வெளிவர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திட்டம் என்பது செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்துவதற்காக தான் அந்த திட்டங்களை எல்லாம் அரசு நாளிதழிலே வெளியிடுவார்கள். அதே போலதான் அந்த காலங்களிலே முத்திரைகளை வைத்திருந்தார்கள். ராஜா தன்னுடைய கையிலே முத்திரையை வைத்திருப்பார், முத்திரை மோதிரத்தை வைத்திருப்பார். அது நிமித்தமாக அவர்கள் அதிகாரத்தை செயல்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட முத்திரை மோதிரத்தை பார்வோன் யோசேப்புக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட முத்திரை மோதிரத்தை பார்வோன் மோசேக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவ்வளவு ஒரு பவர் இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அதிகாரம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அவன் நினைத்தால் எது வேணாலும் செய்யலாம், எந்த உத்தரவுனாலும் பிறப்பிக்கலாம், எந்த செயல் திட்டங்களாலும் செயல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். எது நிமித்தமாக? அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். எது நிமித்தமாக? அதை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது, யோசேப்பை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழும் பொழுது, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் இந்த தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன், இந்த தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது எகிப்துல யாரையுமே தெரியாது, எகிப்துல யாரையுமே தெரியாது. ஒருவேளை கானான் தேசத்துல அவனுடைய சொந்தக்காரங்கள் இருந்திருக்கலாம், உடன்பிறப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த எகிப்து தேசத்துல யாருமே தெரியாது. எந்த ஒரு அதிகாரிகளையோ எந்த ஒரு நபர்களையோ அந்த தேசத்தில் உள்ள குடிமகன்களையோ யாரையுமே தெரியாது. ஒரு சிறை கைதியாக தான் காணப்படுகிறார். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதி. இதுல இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, அவருக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. அவர் நினைத்தால் புழுதியில் இருக்கிறவனையும் உயர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறார். சிறையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். சிறையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் அதிகாரியாக உயர்த்தினார். எது நிமித்தமாக? அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை கடைபிடித்தான். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை கடைபிடித்தான். அது நிமித்தமாக மாத்திரம்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அது நிமித்தமாக மாத்திரம்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அது அந்த நாளிலும் நம்ம 3 காரியங்களின் மூலமாக தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் 39ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோசேப்பு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். யோசேப்பு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் சாட்சியை எதிர்பார்க்கிறார், சாட்சியை எதிர்பார்க்கிறார். 38ஆம் 38ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் என்று போடப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது, can we find anyone else like this one in whom is the spirit of God என்று எழுதப்பட்டுள்ளது. தமிழிலே பார்க்கிறோம் வேறொருவன் உண்டோ என்று போடப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலே இப்படி யாராவது இருக்கிறாங்களா உலகத்திலே என்று சொல்லி பார்வோன் சொல்கிறார். அப்படிப்பட்ட சாட்சியை கொடுக்கிறார். எது நிமித்தமாக? தேவ ஆவியை அவன் பெற்றிருந்தான். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். பிற நபர்கள் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். பிற நபர்கள் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். சாட்சியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்.
அதைதான் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்பது நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்பது, நீங்கள் எப்படியும் வாழலாம் என்று சொல்லப்படுவது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வரைமுறைக்குட்பட்டது. நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக ஏற்படுத்தினார். நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் உண்மையா இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பயபக்தியா இருப்பாங்க. மற்ற நாட்கள்லாம் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதையே மறந்து விடுவார்கள். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலங்கள்லாம் பாருங்களேன், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா என்று சொல்லி கிறிஸ்தவர்களை ஒரு லெவல்ல வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய சாட்சி அப்படிப்பட்டதாக மாறிவிட்டது. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். பிதா இவரை நற்சாட்சியுள்ள மனிதர் என்று அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ சொல்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். யோசேப்பு பிறர் சாட்சி கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுக்குள் தேவ ஆவி இருந்ததை பார்வோன் உணர்ந்தான். நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இருதயத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை பிற மக்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? அதற்கு தான் ஆவியின் கனி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆவியின் கனியிலே பார்க்கிறோம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்த, விசுவாசம், அடக்கம் என்று சொல்லி 9 வகையான குணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதை தான் யோசிப்புடைய வாழ்க்கையில வாழ்ந்தோம். லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் விட்னஸ் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு, மக்களுக்கு முன்பதாக நாம் ஆண்டவராய் கிறிஸ்தவர்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை இந்த பகுதியிலேயே அதிகாரியாக உயர்த்துவேன், இந்த தேசத்திலேயே உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை உனக்கு இந்த இடத்துல யாருமே தெரியாது என்று சொல்லலாம், உனக்கு யாருமே ரெக்கமெண்டேஷன் என்று கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ யோசேப்பை போல ஒரு மாறும் பொழுது, யோசேப்பை போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அதிகாரியாக உயர்த்துவேன், நான் உன்னை இந்த தேசத்திலே உயர்த்துவேன் என்று சொல்கிறாரு. இரண்டாவதாக யோசேப்பு உடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? ஆதியாகமம் 45 அதிகாரம் 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது யோசேப்பு மன்னிக்கிற குணமுள்ளவனாக காணப்பட்டான். அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுது? God heart of forgiveness என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இருதயத்திலே மன்னிப்பின் குணம் இருந்தது. ஆதியாகமம் 45 7 வசனத்தை பார்க்கும் பொழுது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று போடப்பட்டுள்ளது. God sent me before you to preserve for a remnant on earth என்று எழுதப்பட்டுள்ளது. ஒருவேளை யோசேப்புடைய சகோதரர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவனை பழி தீர்ப்பதற்காக, அவனை குற்றப்படுத்துவதற்காக அவனை விற்று போடுகிறார்கள். அந்த சமயத்துல தான் எகிப்து தேசத்துல அந்த கானான் தேசத்துல எல்லாம் பஞ்சம் வந்தது. எகிப்து தேசத்துல ஃபுல்லா பஞ்சம் வந்தது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் உணவுக்காக யோசேப்புக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். அந்த சமயத்துல தான் சொல்கிறாரு, யோசேப்பு என்ன சொல்றாரு? பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. தன்னை ஒரு சிறை கைதியாக விற்று போட்ட சகோதரர்கள் முன்பதாக வந்து இருக்கிறாங்க. யோசேப்புக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது, அவ்வளவு ஒரு அதிகாரம் இருக்குது. அவர் நினைச்சிருந்தா என்னன்னாலும் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு ஒருவேளை மரண தண்டனை கூட விதித்திருக்கலாம் யோசேப்பு நினைத்திருந்தால். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு?
தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே என்னை அனுப்பினார் என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு இருதயம் பாருங்க. 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவன் என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார் என்று போடப்பட்டுள்ளது. It was not you who sent me here, but God sent me. தேவன் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினாரு, நீங்கள் அல்ல. ஒருவேளை அந்த சகோதரர்கள்லாம் அவனை குற்றப்படுத்தி அனுப்புறாங்க. அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க என்ன அனுப்பலப்பா, நான் தேவன் தான் என்ன அனுப்பினாரு. தேவன் உங்களை காப்பதற்காக, தேவன் இஸ்ரவேலை காப்பதற்காக என்னை முன்னமே இந்த இடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி ஒரு மன்னிப்பின் குணத்தை உடையவராக காணப்படுகிறாரு. நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஒருவேளை நமக்கு முன்பதாக நம்முடைய துரோகம் செய்த உடன்பிறப்புகளோ உறவினர்களோ நமக்கு முன்பதாக வந்து நிற்கிறாங்க. நமக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்குது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருவரை பழி தீர்ப்பதற்காக என்னென்ன அதிகாரங்களா இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். எப்படிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்கிறார்கள். அதே மாதிரி யோசிப்பும் பண்ணிருக்கலாம் ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தா. ஆனா அந்த பகுதியிலே பார்க்கிறோம், அவன் மன்னிப்பின் குணமுடையவனாக காணப்பட்டான். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் மன்னிப்பின் குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மன்னித்தது நிமித்தமாக, அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக, அவர் மன்னித்தது நிமித்தமாக அவர் சிலுவையிலே மரணத்தை தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே வென்றார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முன்மொழிந்த முதலாவது வசனம் என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பின் குணத்தை எதிர்பார்க்கிறார். மன்னிப்பின் குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். அண்ணன் தம்பி இடையே எப்படிப்பட்டதாக உறவு காணப்படுகிறது? அக்கா தங்கச்சியிடையே எப்படிப்பட்டதான உறவு காணப்படுகிறது? அக்கா தம்பி இடையே நாம் எப்படி காணப்படுகிறோம்? மன்னிப்பின் குணமுடையவர்களாக காணப்படுகிறோமா? அவன் இப்படி பண்ணிட்டான், நான் என்னை மன்னிக்கவே மாட்டேன். ஒருவேளை மன்னிப்பதுங்கிறது பார்க்கும்போது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா சாரி சொல்லிடுவாங்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா சாரி சொல்லிடுவாங்க. அந்த வேர்டுக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்த மாதிரி இருக்காது. ஆனால் தமிழ்ல மன்னிக்கிறது அப்படின்னு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழ்ல அந்த மொழியோட பார்க்கும் பொழுது மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பவர் இருந்த மாதிரி இருக்குது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாமே சால்வ் ஆயிரும். சாரின்னு சொல்றதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குது. ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய உடன்பிறப்புகள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்துட்டேன், நான் மன்னிச்சுட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பாருங்க, எல்லாமே சால்வ் ஆயிரும். எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விடும். எல்லா பிரச்சனைகளும் சால்வ். அதே தான் யோசிப்பு நேரத்துல செய்கிறாரு, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்க என்ன அனுப்பல, தேவன் என்னை அனுப்பினார் என்று போடப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக்கொள்கிறார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று போடப்பட்டுள்ளது. நீங்கள் மன்னிச்சா மாத்திரம்தான் யார் மன்னிப்பாங்கன்னா பரமபிதா மன்னிப்பார்கள். நீங்கள் மன்னித்தால் மாத்திரமே பரமபிதா மன்னிப்பார்கள். நீங்க மன்னிக்காம அவங்க இப்படி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி மனதிலே நினைத்து கொண்டு ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னியும் என்று சொன்னீர்கள் என்றால், இதுல இருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பரமபிதா உங்களை மன்னிக்க மாட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய உடன்பிறப்புகளின் தப்பிதங்களை நாம் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சபையில் உள்ள மக்களின் தவறுகளை நாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் அப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை யோசேப்பை போல உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை அவனை சிறை கைதியாக தான் அந்த இடத்துக்கு வந்தான். யாருமே அந்த இடத்துல தெரியாமல், யாருமே ஒருவேளை உண்மையாக இருந்தது நிமித்தமாக யாருமே அறியாத இடத்திலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோசேப்பு மன்னிப்பின் குணமுடையவனாக காணப்பட்டான். கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் சாட்சியுள்ள வாழ்க்கை, லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவன் மன்னிப்பின் குணமுடையவனாக காணப்பட்டான். ஹார்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அவனுக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பாவத்தை விட்டு ஓடுகிறவனாக காணப்பட்டான். He ran away from sin என்று போடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் வெளியே ஓடிப்போனான் என்று எழுதப்பட்டுள்ளது. அவன் பாவத்தை விட்டுவிட்டு ஓடுகிறவனாக காணப்பட்டான்.
and fled and ran outside என்று எழுதப்பட்டுள்ளது. அவன் வெளியே ஓடி போனான். பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது நிமித்தமாக தான் யோசேப்புடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா, எனக்குலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பா, நானும் அந்த இடத்துல இருந்தாலும், நானும் அது பக்கத்துல இருந்தாலும் என்னை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்வார்கள். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த யோசேப்பை போல பாவத்தை விட்டு விட்டு ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் சங்கீதம் 1:1 பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று. அவங்க உட்கார்ற இடத்துல கூட நீங்க உட்காராதுங்க அப்படின்னு போடப்படுது. அவங்க நிக்கிற இடத்துல நீங்க நிக்காதுங்க அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்ம அந்த இடத்துலயே உட்கார்ந்துக்கிட்டு இல்ல நான் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அந்த தப்ப பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்தை விட்டு விட்டு நீங்கள் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவத்தை விட்டு விட்டு ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் இந்த யோசேப்பு செய்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு விட்டு ஓடுகிறவனாக காணப்பட்டான். அப்படி ஓடினான். ஆனாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது ஓடியது நிமித்தமாக அவன் சிறைச்சாலையில் மறுபடியும் அடைக்கப்பட்டு அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்படுகிறான். பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்படுகிறான். அதுதான் இடத்திலே பார்க்கிறோம். யோசேப்பு பாவத்தை விட்டு விட்டு ஓடுகிறவனாக காணப்பட்டான். அது நிமித்ததான் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரிக்கிறான். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகரிக்க நீ என்ன சொல்றியோ அதுதான் இந்த மக்கள் கேட்கணும். நீ என்ன சொல்றியோ அதுதான் இந்த மக்கள் கேட்க போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு உயர்வை சந்தித்தான். யோசேப்பு அப்படிப்பட்ட உயர்வை சந்தித்தான். ஒருவேளை நம்மளும் ஒருவேளை நம்முடைய தாய் மாநிலத்தை விட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த கொரோனாவின் நிமித்தமாக பல இழப்புகளை சந்திருக்கலாம். ஐயோ எனக்கு யார் உதவி செய்வார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள், எனக்கு யாருமே இந்த இடத்துல இல்லையே, எனக்கு யாருமே இந்த இடத்துல இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன். இந்த இடத்துல நீ வைக்கப்பட்ட இடத்திலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த யோசேப்பை போல முதலாவதாக நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி, விட்னஸிங் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப். ஆண்டவராகிய இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விட்னஸ் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், நாம் மன்னிப்பின் குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். மன்னிப்பின் குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஹார்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் மன்னிப்பின் குணமுடையவர்களாக. யோசேப்பு மன்னிக்கிற குணமுடையவராக காணப்பட்டார். அவனை சிறைச்சாலைக்கு கைதியாக விற்கிறார்கள். அப்படிப்பட்ட சகோதரனை அவன் ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை இந்த காலங்கள் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உடன்பிறப்புகளோ நம்முடைய சகோதரர்களோ ஏதோ ஒரு தப்பு செய்துவிட்டால் அவர்களை மன்னிப்பதே இல்லை. அவர்கள் பேசுவதே நிறுத்தி விடுகிறார்கள். ஒருவேளை தகப்பனார் சொத்து பிரிப்பதிலோ எதுலையாவது கொஞ்சம் கூட அண்ணனுக்கோ தம்பிக்கோ கொடுத்துட்டா அதுக்கு பின்பதாக அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு விடுகிறது. சொத்தின் நிமித்தமாக, பணத்தின் நிமித்தமாக பல குடும்பங்களிலே பிரிவினை வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மன்னிப்பின் குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் மன்னிக்கிற குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுக்கு பின்பதாக எல்லாமே மாறிவிடும். மூன்றாவதாக இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு குணமுடையவனாக காணப்பட்டான்? அவன் பாவத்தை விட்டு ஓடியவனாக காண. He ran away from sin என்று போடப்பட்டுள்ளது. அவன் பாவத்தை விட்டு ஓடினான். அது நிமித்தமாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதை நிமித்தமாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டர் பென்னி ஜோசப் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் அவருடைய ஊழியர்களும் சிறக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. நம்மையும் நம்முடைய காணிகளை படைக்கும்படியாக கீர்த்தனை 2, 1, 3, 4 கவிகள் நாம் பாடுவோம்.
இந்த இடத்திலே தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரியும். கேட்டு நல்ல வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து என்னுடைய வாழ்விலே என்னுடைய நாமத்துக்கு மகிமையாய் தொடர்ந்து ஜீவிக்க ஆண்டவர் தெரிவித்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். நிறைவு கீதமாக மங்கள கவி 3 நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது சகல வாரமானே. ஆமென்.